Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வஞ்சரம் fish fry எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல இது எப்படி இருக்கும் அப்படிங்கற மாதிரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நான் 4 வஞ்சரம் மீன் துண்டுகள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. மசாலா பண்றதுக்கு என்னென்ன ingredients தேவை அப்படினு பார்க்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க குறைச்சிக்கலாம். அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சீரக பொடி எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் தூள் உப்பு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கு அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலை, எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துர்க்கேன் फ्रेंड्स. இப்போ நம்ம வஞ்சரம் fish fryக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம mix பண்ண போறோம். கையாலே கூட mix பண்ணிக்கோங்க. கொஞ்சமா நம்ம தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பா இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா மசாலா ரெடி பண்ணும்போதே எலுமிச்சம்பழத்தை வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமா ஆட் பண்றேன். 1/2 எலுமிச்சம்பழம் ஃபுல்லா நான் ஆட் பண்ணல, கொஞ்சமா தான் ஆட் பண்றேன். ஒரு 4 சொட்டு அந்த மாதிரி. இப்போ இதையும் நல்லா mix பண்ணிரலாம். இப்போ நம்ம இந்த வஞ்சரம் மீன் துண்டுகள்ல இந்த மசாலாவை வந்து நம்ம கோட் பண்ண போறோம். மசாலா வந்து கோட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடமும் சுத்தி இந்த சைடுலயும் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ வஞ்சரம் ஃபிஷ்க்கு வந்து நம்ம மசாலா எல்லாம் கோட் பண்ணி ரெடியா இருக்கு फ्रेंड्स. இப்போ இது ஒரு 1/2 an hour வந்து வெயிட் பண்ணுங்க. மசாலா வந்து நல்லா ஊறணும். அதுக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 an hour வந்து ஊற வச்சாச்சு. இப்போ ஃபிஷ் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு फ्रेंड्स. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான வஞ்சரம் மீன் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிருச்சு फ्रेंड्स. நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you.